திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள அத்தனை உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதுதான் அறச்சிந்தனை, அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம். அது அற்புதமான மந்திரம். அப்படி அற்புதமான அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் துயில் உணருங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களேயானால், அந்த நினைவிலேயே இருப்பீர்களேயானால், நீங்கள் நல்லதை தான் பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். ஆக நல்லதையே செய்ய, நல்லதையே பேச, நல்லதையே நினைக்க ஐந்தெழுத்து மந்திரம் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். உற்ற துணை ஐந்தெழுத்து மந்திரம். நலந்தரக்கூடிய நமச்சிவாயம். நற்றுணையாவது நமச்சிவாயன்னு சொன்னார் இல்லையா? அந்த நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி மகிழுங்கள். எல்லா வளனும் நலனும் உங்களுக்கு கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலே திருவேழி மிழலை என்னும் திருப்பதிகத்தினை திருத்தலத்தினை நாம் காண இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பதிகம் 132, பாடல் 4. பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். உரை சேரும் 84 நூறாயிரமாம் யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரை சேரு முகில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டு பாட விரை சேர் பொன் இதழி தர மென்காந்தள் கையேற்கும் மிழலையாமே. அருமையானவர். அப்படியே வர்ணிக்கிறார் பாருங்க இந்த இயற்கையை. நூல்களிலே உரைக்கப் பெறக்கூடியது எத்தனைன்னா 84 லட்சம் பிறப்பு வேறுபாடுகள். அப்படி 84 லட்சம் பிறப்பு வேறுபாடுகளையும் முறையாக படைத்தார் சுவாமி. எல்லாம் முறையே படைச்சிட்டு அதனுடைய அந்த உயிர்களுக்கு உயிராக இருக்கிறார். இந்த உயிர்க்கு உயிராக அங்கங்கே விளங்கி நிற்பவன் நம்பெருமான் சிவபெருமான். அவன் உரைகின்ற கோயில் மலைகளிலே தங்கியுள்ள மேகங்கள். அப்படியே மழையே கொட்டுது, அந்த மேகங்கள்லாம் அப்படியே ஒலிக்குது, இடி ஓசை. அந்த மேகங்கள் எழுந்து வந்து அது எப்படி முழவு போல ஒலிக்கிறது, மத்தளத்தை போல ஒலிக்கிறது. இந்த ஒலியை கேட்டதும் அங்கு உள்ள ஆண் மயில்களெல்லாம் நடனம் ஆட ஆரம்பித்தது. நடனம் ஆடியது. வண்டுகளெல்லாம் வந்து பாடுகிறது. ஆட்டத்துக்குன்னா ஆட்டம்னு சொன்னால் ஒரு பாட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல. வண்டுகளெல்லாம் பாட பரிசிலாக அதுக்கு பரிசு கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவான்? கொன்றை மரங்கள் மலர் எப்படி இருக்கும்? மஞ்சள் நிறமாக இருக்கும், மனம் பொருந்திய மலர். அந்த மலர் இதழாகிய பொன்னை பரிசாக கொடுக்குதான். பரிசாக அது கொடுக்குது. எது ஏற்றுக்கொள்கிறது என்றால் காந்தல் மலர்கள் கைபோல விரிந்து அதனை ஏற்றுக்கொள்கிறது. எது? கொன்றை மலர்களை காந்தல் மலர்கள் ஏந்திக் கொள்ளுகின்றன. 84 லட்சம் யோனி பேதங்களையும் படைத்து அவற்றினுடைய உயிருக்கு உயிராக நிற்கக்கூடிய இறைவனுடைய கோயில் முகிலாகிய
முழவம் ஒலிக்க, மயில்கள் நடனம் ஆட, வண்டுகள் இனிதே பாட, கொன்றை மரங்கள் பொற்பரிசில் வழங்க, காந்தல் மலர் கையேற்று வாங்கும் திருமிழலை வீழி மிழலை என்கிறது. உரை சேரும்னா நூல்களிலே உரைக்கப்பெறுகிறது. எது 84 லட்சம் பிறப்பும் உரைக்கப்பெறுகிறது. உரைக்கப்படுகின்ற முகில் மேகம். விரை என்பது இங்கே மனம். இதழி என்றால் இங்கே கொன்றை மலர். கொன்றை மலரை கையேந்துகிறது எது? காந்தல் மலர். திருச்சிற்றம்பலம். இப்படிப்பட்ட அருமையான காட்சிகளை நாம் பார்க்க வேண்டாமா? வாருங்கள் திருவீழி மிழலை செல்வோம். அங்குள்ள இயற்கை அழகை ரசித்து பெருமானுடைய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.